சிவாய நம. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த இடம் சங்கிலிப்பாறை அத்தி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது சதுரகிரி மலை பயணத்தில் ரெண்டாவதாக நம்ம கடக்கக்கூடிய ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு இடம். முதல்ல பார்த்தது மாங்கனி ஓடை. இது சங்கிலிப்பாறை அத்தி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய தண்ணி இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இடம்லாம் தண்ணியாக இருக்கும். தண்ணியில் இறங்கி நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த முறை தண்ணி குறைவாக இருக்கிறதுனால அந்த பாறையில் கால் வச்சே போகிறாங்க. இதுக்கு ஏன் சங்கிலிப்பாறை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய அமைப்பு ஒரு சங்கிலி கோத்தார் போல தெரியும். அதனால கூட அதுக்கு சங்கிலிப்பாறை அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு கணிப்பும். இதை கடந்து மேலே ஏறினோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மலைப்பாதையை தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இந்த தண்ணி வரக்கூடிய அழகே பாருங்களேன், தனியாக இருக்கும். அந்த கால் வச்சு நடக்கும்போது ஒரு நல்ல பாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதே சமயம் சில இடங்களில் கால் வைக்கும்போது ரொம்ப கவனமாகவும் நம்ம அந்த இடத்த கடக்கணும். ஏன்னா சில இடத்துல நல்ல அந்த பாறைகள் தண்ணியில் இருக்கிறதுனால பாசியாக கூட சில இடங்கள் இருக்கும். கால் வழுக்க கூட செய்யும். இந்த இடத்த கடக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் நம்ம கடக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இறங்கி குளிச்சுட்டு கூட சில பக்தர்கள் இங்கேருந்து குளிச்சுட்டு மேலே போவாங்க. திரும்பி ரிட்டன் வரும்போது குளிப்பாங்க. அற்புதமான ஒரு